விஷுவலி இம்பேர்டு குழந்தைகள், அதாவது பார்வை குறைபாடுடையவர்கள், இவங்க படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க? கல்விங்கிறது எல்லாத்துக்கும் முக்கியமானது. இந்த விஷுவலி இம்பேர்டு குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் பிரெயில் முறை. இந்த பிரெயில் முறையின் துணை கொண்டு இவங்களால எழுத படிக்க முடியும். இந்த பிரெயில் முறை எல்லா இடங்கள்லையும் யூஸ் பண்ணப்பட்டு வந்தது. ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை, இதை எல்லாருனாலையும் வாசிக்க முடியாமை தான். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குழந்தைகள் ஒரு ஜென்ரல் எஜுகேஷன் கிளாஸ் ரூமில் இருக்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜென்ரல் எஜுகேஷன் டீச்சருக்கு பிரெயில் தெரியாது. அவங்க இந்த குழந்தைகளுக்கு பிரெயிலை கற்றுக் கொடுக்கவும் முடியாது, எழுதவும் முடியாது. அவர்கள் எழுதுறதையும் அவங்களால வாசிக்க முடியாது. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் இருக்கிற விஷுவலி இம்பேர்டு குழந்தைகள் நிறைய சிக்கலுக்கு உள்ளாகிறாங்க. இதற்காக இப்போ நமக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் ஒரு பாசிட்டிவ் இன்வென்ஷன் தான் ஸ்க்ரீன் ரீடர்ஸ். ஸ்க்ரீன் ரீடிங் டெக்னாலஜிங்கிறது முக்கியமாக பிரிண்ட் டிசேபிள்டுங்கிற எனப்படுகிற இந்த பார்வை குறைபாடுடையவர்களுக்கு ரொம்ப முக்கியமான வரப்பிரசாதமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. நம்ம வச்சிருக்கிற மொபைலில் ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கும். எல்லாத்தினுடைய மொபைல்லையும் டாக் பேக்குங்கிற ஒரு இன்பில்ட் ஆப் இருக்குது. இந்த ஆப் ஒரு ஸ்க்ரீன் ரீடராக செயல்படுது. ஸ்க்ரீன் ரீடர் அப்படிங்கிறது நமக்கு என்னெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கோ, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வாய்ஸ் அவுட் பண்ணி காட்டுறது தான் இந்த ஸ்க்ரீன் ரீடர். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற டாக் பேக், ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற டாக் பேக் முக்கியமான ஸ்க்ரீன் ரீடிங் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியின் மூலமாக எல்லா விஷுவலி இம்பேர்டு குழந்தைகளும் நம்மளுடைய டச் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களால எல்லா விதமான டெக்ஸ்ட் புக்ஸையும் புக்ஸையும் வாசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எளிதாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் மேக் அண்ட் iOS டிவைசஸில் இருக்கிற வாய்ஸ் ஓவர் சாஃப்ட்வேர்ஸையும் யூஸ் பண்ணி அவங்களால ரீட் பண்ண முடியும். லேப்டாப், பிசி இந்த டிவைசஸ்ல எல்லாம் நாம் NVDA அப்படின்னு சொல்லப்படுகிற நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் இப்படிங்கிற சாஃப்ட்வேரை, இது ஒரு ஓப்பன் ஆக்சஸ் சாஃப்ட்வேர். இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமாக அவர்களால் அந்த லேப்டாப், பிசியை கூட அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதை ஆக்சஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, நாம் எப்படி ஒரு வகுப்பறையில் எழுதுறதும் படிக்கிறதையும் ஒரு நோட் புக்கில் பண்ணுறோமோ, சேம் வே அவங்களால ஒரு லேப்டாப், பிசியின் மூலமாக அவங்களாலேயே அதே விஷயங்களை பிரிண்டில் கொண்டு வர முடியும்.